நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. இந்த கம்மா சும்மா கிடந்தாலும் கிடந்திருக்கும், விவசாயமாச்சும் பண்ணியிருப்பான். வெட்டினதும் ஒழுங்கா வெட்டாம போயிட்டாய. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை அடுத்த கல்லப்பட்டி பஞ்சாயத்தில் சுமார் 12 ஏக்கர் பரப்பளவில் காச்சங்குடி கண்மாய் உள்ளது. இந்த கண்மாயை ஒட்டி அமைந்துள்ள அரசு புறம்போக்கு நிலங்கள் ஏழை மக்களுக்கு தானமாக அளிக்கப்பட்டு அதில் விவசாயம் நடைபெற்று வருகிறது. சுமார் 120 ஏக்கர் பரப்பிலான விளை நிலங்கள் காச்சங்குடி கண்மாய் தண்ணீரை நம்பித்தான் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் காச்சங்குடி கண்மாய் முழுவதும் சீமை கருவேல மரங்களாலும் காட்டுச் செடிகளாலும் படர்ந்து காணப்பட்டதால் மழைநீர் தேங்காமல் வறட்சியாகவே காட்சி அளித்தது. இதையடுத்து கண்மாயை சீரமைக்கும் பணி ஊராட்சி ஒன்றியத்தால் துவங்கப்பட்டதாக தெரிகிறது. ஆரம்ப கட்டத்தில் மரங்கள் வெட்டி அகற்றப்பட்டு முறையாக தூர்வாரப்பட்ட நிலையில் நாள் போக போக வெட்டிய மரங்களை அகற்றாமல் கண்மாயில் போட்டுவிட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தூர்வாரிவிட்டும் பணியாளர்கள் சென்றுள்ளனர். குறிப்பாக மடை பகுதியில் தூர்வாராமல் மடையிலிருந்து 60 அடி தூரத்தில் உள்ள பகுதியில் மட்டும் சுமார் 2 அடி ஆழத்திற்கு 100 அடி நீளத்திற்கு குழி போல வெட்டியுள்ளனர். மேலும் 2வது மடையின் முன்பகுதியிலும் இதேபோல் நடுப்பகுதியில் குழி போல் தூர்வாரிவிட்டு சென்றுள்ளனர். இதனால் கண்மாயிலிருந்து நீர் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டதோடு கண்மாய் முழுவதுமாக நிறைந்து வழிந்தால் மட்டுமே வயலுக்கு தண்ணீர் கிடைக்கும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் விவசாயிகள் புகார் அளித்த நிலையில் அதிகாரிகளும் கண்மாயை பார்வையிட்டு சென்றுள்ளனர். ஆனால் அதன் பிறகாக மௌனம் காத்த அதிகாரிகள் இதோ அதோ என காரணம் கூறிவிட்டு விவசாயிகளின் கோரிக்கையை தட்டி கழித்ததாக சொல்லப்படுகிறது. மராமத்து என்ற பெயரில் மேலோட்டமாக தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டுவிட்டு ஊழல் செய்யும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கண்மாயை தூர்வாராமல் இருந்தால் கூட தேங்கியிருந்த தண்ணீரையாவது தாங்கள் விவசாயத்திற்கு பயன்படுத்தி இருப்போம் என கூறும் விவசாயிகள் அதிகாரிகளை கண்டிக்கும் வகையில் வாயில் கருப்பு துணி கட்டி கண்மாய் கரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். இங்க வந்து கம்மாயை வெட்டுறதுக்கு வந்த வெட்டினது அங்கே இடத்துல வெட்டியிருக்காங்க, இன்னொரு இடத்துல வெட்டியிருக்காங்க. இந்த கம்மா சும்மா கிடந்தாலும் கிடந்திருக்கும், விவசாயமாச்சும் பண்ணியிருப்பான். இதுக்கு இந்த ஊனா கிடக்குது, வெட்டினதும் ஒழுங்கா வெட்டாம போயிட்டாங்க. நாங்க பிடிஓ விட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், வர சொல்லி வந்து இன்ஜினியரும் வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்துட்டு வெட்டுறோம்னு சொன்னாங்க, வெட்டாம கிடக்குது. நாங்க இதை வச்சுதான் விவசாயம் பண்ணி நாங்க எங்க வாழ்வாதாரமும் இதை நம்பித்தான் நாங்க ஒரு 120 குடும்பம் வாழ்றோம். மேலும் கண்மாய் பகுதியை சீரான முறையில் தூர்வாருவதும் மடை பகுதியில் தண்ணீர் வெளியேறும் இடத்தையும் சீரமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இயற்கை தரும் கொடையான மழையை முறையாக சேமித்து வைக்கவே அரசு மராமத்து பணிகளை முடுக்கிவிடும் நிலையில் இதுபோன்று அலட்சியமாக செயல்படும் ஒரு சில அதிகாரிகளால் விவசாயம் பாதிக்கப்படுவதோடு அரசுக்கும் அவப்பெயரே உண்டாகிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் அப்துல் சலாம். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.